Hi friends, welcome to SANTRA TECHSPOT. So நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பைத்தானில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயங்கள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். பட் அது ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து அதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இல்லைனா இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறது. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட தேவை என்ன, அது எப்போலாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பிளாங்காக தான் இருக்கும். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து கடைசி ப்ரோக்ராமில் பார்த்த அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்து அந்த 3 நம்பர்ஸில் வந்து எது பிக்கஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு லாஜிக் எழுதணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம், மல்டிபிள் இஃப் கேஸ், மல்டிபிள் எல்ஸ் கேஸ், இது எல்லாமே நம்ம வந்து போட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் லைன்ஸ் ஆஃப் கோடு பார்த்தீங்கன்னா இத்தனை இது வந்துருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம், 3 எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து நெஸ்டட் ஃபங்க்ஷன் மூலமாக இதை எப்படி ரொம்ப ஷார்ட்டாக எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேலே வந்து ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ டெஃப் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 3 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுது, ABC அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அதோட நேம் வந்து ஜஸ்ட் மேக்ஸ் 2ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகுது. ஸோ அதனால டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக அது மேக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இதை வந்து மேக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த மேக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற 2 ஆர்குமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணிட்டு ஸோ எந்த வேல்யூ வந்து பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்குதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எது வந்து பிக்கஸ்ட் வேல்யூவாக அதை ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் 2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுலேருந்து வர அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதான் சிம்பிள். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்னில் நான் வந்து மேக்ஸ் 2 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணும்போது அதுக்கு வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 ஆர்குமெண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இந்த மேக்ஸ் 2 அப்படிங்கிற இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இன்னர் ஃபங்க்ஷனே நான் வந்து இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி அப்படிங்கிற அந்த 2 வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸை நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யில் வந்து இங்கே அசைன் ஆகி ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி பிக்கஸ்டாக இருந்துச்சுன்னா பியோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஒய் பிக்கஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒய்யோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அது ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு இங்கே என்ன ஆயிரும், ஏ கமா அதில் எது பிக்கஸ்டோ அந்த 2 வேல்யூஸ் வரும். திரும்ப அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு வந்த ரிசல்ட்டை திரும்ப பாஸ் பண்ணுவேன். ஸோ திரும்ப அந்த 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணி எனக்கு அதில் எது வந்து ஒரு பிக்கஸ்ட் வேல்யூவோ அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து எனக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு அந்த கோடிங் லாஜிக்கை காமிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நம்ம வந்து ஒரு பிக்கஸ்ட் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எழுதின ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த இன்னர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டோட்டல் லைன் ஆஃப் கோடை எனக்கு இவ்வளோ தான் வருது. லாஜிக்கும் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டியை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அதே நம்ம வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த கேஸில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் லார்ஜாக நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் தெரியல. பட் இதை நீங்கள் வந்து பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும்போது அந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இன்னர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதேமாதிரி நம்மளுக்கு நிறைய கேசஸ் வந்து இருக்குது. லைக் நீங்கள் வந்து அந்த இன்னர் ஃபங்க்ஷனை வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட ஸ்கோப்பை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த டெக்கரேட்டர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நிறையா டைப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற யூஸ் ஆகுது. ஸோ ஒரு சிம்பிள் வே வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் அவுட்டர் அந்த இது மட்டும் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸை வச்சு மட்டும் நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது நம்ம பழைய ப்ரோக்ராமில் உள்ளது. ஸோ அதையும் ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு
இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஏபிசிக்கு டோட்டலாக 40 60 30 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து எது பிக்கஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 60 அப்படிங்கிற அந்த வேல்யூ தான் வந்து பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.